என்னோட அண்ணனை பற்றி நான் அந்த இடத்துல பேசாமல் இறங்குறதுங்கிறது அது பேச வேண்டியது என்னோட கடமையாக இருக்குது. ஸோ குட் நைட்டோட ஆரம்ப புள்ளி மறுபடியும் இதுக்கு ஆரம்ப புள்ளி அங்கே தான் போக வேண்டியிருக்கு. இங்கே இருக்க பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும், குட் நைட் படமாக கன்வெர்ட் ஆகலை, யாருக்கும் கதை பிடிக்கல, இது எப்படி படமாக இருக்கும், மணிகன் எப்படி நிறையா விஷயங்கள் கிராக் ஆகல போது ரொம்ப டிப்ரெஷன் ஃபேஸில் இருக்கும்போது இங்கே பீச்சில் அழுதுகிட்டு இருக்கும்போது சொன்னார், யாருமே பண்ணல, நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு. சும்மா கலாய்க்காத அப்படின்னு சொன்னேன். பட் மறுநாள் ஃபோன் பண்ணி நம்ம ஆரம்பிச்சிக்கலான்ட்டு ஒரு வீட்டை போய் அடமானம் வச்சுட்டு வந்து என்கிட்ட வீட்டை அடமானம் வச்சதை படம் முடிகிற வரைக்கும் சொல்லலை. ஏன்னா நான் ப்ரெஷரில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஷூட் பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு. ஆனால் அன்றைக்கி படம் சக்ஸஸ்ன்னு தெரியும் போது டீ கடையில் பேசிகிட்டு இருக்கும்போது, ஆரம்பிச்சிட்டோம்டா, வந்துட்டோம், இதேமாரி நிறைய பேருக்கு பண்ணுண்டான்னு சொன்னிச்சு. அதை இன்ன வரைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட குட் நைட்டில் ஆரம்பித்து, லவ்வரில் ஆரம்பித்து, டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஆரம்பித்து, இன்னும் அடுத்து ஒன்ஸ் மோர் விக்னேஷ் ஒரு டெரிஃபிக்கான டேரக்டர், அடுத்து அம்மா முத்து சூர்யா சென்சிபிள். ஸோ இது மாதிரி ஒரு சின்ன விதை பெரிய ஆலமரமாக வந்திருக்கு, $1 மில்லியன். அந்த ஆலமரம் பெரிய காடாக மாதிரி பெரிய ஈகோ சிஸ்டத்தையே தமிழ் சினிமாவில் கிரியேட் பண்ண போது அதை நான் பெருசாக எதிர்பார்க்குறேன். அந்த படத்தை கடைசியாக கான்டெக்ஸ்டுவலாக சொல்ல போகணுன்னா, இந்த உலகத்தில் யுத்தங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. மனுஷனை வெறுக்கிற அளவுக்கான யுத்தங்கள், ஏற்றத்தாழ்வுகள், இது மாதிரி அவ்வளோ அநீதிகள் நடக்கும்போது மனிதநேயத்தை பற்றியும் அன்பை பற்றியும் நம்ம சொல்ல வேண்டிய கடமை ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது ஆர்ட் ஃபார்மில் இருக்கும்போது கவிதையின் வாயிலாகவும் நம்ம பேசுகிற வார்த்தைகள் மூலிமா, இசையின் மூலயமா அன்பையும் மனிதநேயத்தையும் நம்ம சமூகத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் கொடுக்க வேண்டியிருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி அது நிச்சயமாக மறுபடியும் உங்களுக்கு தரும். நிச்சயமாக இந்த படத்தை பாருங்கள். அடுத்த சக்ஸஸ் மீட்டில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.